தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவடைய காவிரிப்படுகை அல்லாத மாவட்டங்களிலும் நெல் சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 2025-26 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 4000 வேளாண் பட்டதாரிகளும் 600க்கும் மேற்பட்ட வேளாண் பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்யும் நிலையில் இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் சேவை மையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மையங்கள் அமைக்க 30% மானியமாக 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். இதற்காக 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்க காவிரிப்படுகை அல்லாத மாவட்டங்களில் உழவர்களுக்கு சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்றுக்கு 102 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். காவிரிப்படுகை மாவட்டங்களில் உழவர்களுக்கு சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும். இதற்காக 58 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் கோடை உழவு செய்திட ஹெக்டருக்கு 2000 ரூபாய் வீதம் மானியம் வழங்க 24 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். 63000 மலைவாழ் உழவர்கள் பயன்பெறும் வகையில் 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் திருவண்ணாமலை, நீலகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். இப்பயனாளிகளுக்கு உழவர் கடன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். உழவர்களை அவர்களின் வருவாய் கிராமங்களிலேயே நேரடியாக சந்தித்து தேவையான ஆலோசனை வழங்க உழவரை தேடி வேளாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும். மொத்தம் உள்ள 17,116 வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 15 திட்டக்கூறுகளுடன் 142 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் 2338 கிராம ஊராட்சிகளில் சுமார் 9,36,000 உழவர்கள் பயனடையும் வகையில் 269 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதியில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடையும் வகையில் 2.16 லட்சம் ஏக்கரில் 90,000 உழவர்கள் பயனடையும் வகையில் எண்ணெய் வித்துகள் இயக்கம் செயல்படுத்த 108.6 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த சிறு குறு உழவர்களுக்கு நடைமுறையில் உள்ள 40 முதல் 50% மானியத்துக்கு பதிலாக 60 முதல் 70% மானியம் வழங்கப்படும். இதற்காக 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 35 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான பயிர்களை காப்பீடு செய்யும் வகையில் 841 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 உழவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசுக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்படும்.